தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, எந்த மொழி சினிமாவா இருந்தாலும், ஒரு நடிகரோட மகன் நடிகரா தான் களமிறக்குவாங்க. ஒரு இயக்குனரா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், அவரோட பையன சினிமாவுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, நடிகரா தான் களமிறக்குவாங்க. இப்போ உதாரணத்திற்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள எடுத்துக்கிட்டா, அவரோட மகனுக்கு இயக்குனர் ஆகணுன்ட்டு தான் மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்ததாம். அதாவது மனோஜுக்கு. ஆனா, நடிகரா தான் நீ களமிறங்கி ஆகணும் அப்படின்னு அப்பாவினுடைய கட்டாயத்தினால தான் அவர் நடிகராவே களமிறங்குனாராம். இது ஒரு புறத்துல இருந்தாலும், இன்னைக்கு தமிழ் சினிமாவுல வசூல் ரீதியாவும் சரி, வியாபார ரீதியாவும் சரி, உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய நடிகர் விஜயினுடைய மகனான சஞ்சய் இயக்குனரா களமிறங்குறாரு. என்னப்பா விஜய் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர், அவரோட பையன் ஒரு நடிகரா களமிறங்கினா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மனசுக்குள்ளேயுமே இருந்தது. இந்த ஒரு பேச்சு சமீப காலமா சினிமா வட்டாரங்கள்ல கூட ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ விஜயினுடைய பையன் இயக்குனரா களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே தற்பொழுது கிடைச்சிருக்கு. ஆமாங்க, லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல விஜயனுடைய மகனான சஞ்சய் இயக்குனரா களமிறங்க போறாரு. இந்த படம் எப்படியாப்பட்ட படம், இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்கங்கிற செய்தி பின்வரும் நாட்கள்ல நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே வெளிவரும். லைகா புரொடக்ஷன் முதல்ல தயாரிச்ச ஒரு திரைப்படம்னா நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த கத்தி திரைப்படம் தான். லைகாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்மளுடைய தளபதி வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ விஜயினுடைய மகனுக்கு இயக்குனரா லைகா வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இளைய தளபதியாக ப்ரொமோட் ஆயிட்டாரு. இப்போ இயக்குனர்ல புதுசா தளபதி உருவாயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்போ ஜூனியர் இளைய தளபதி வந்துட்டாரா?